அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நாம பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு உயிர். இப்ப இதுல நம்ம கடந்த பாடங்கள்ல என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இங்க மனம் இறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே அப்படின்னு தாயுமானவர் சொல்றாரு இல்லையா? மனம் யாருக்கு இறக்குதோ அவருக்கு தான் இறைவன் அனுபவம் ஆவான். மற்றவர்களுக்கு இறைவன் அனுபவம் உண்டாகவே உண்டாகாது. இப்ப நிறைய பேருக்கு என்ன ஆசை அப்படின்னா, நான் இறை அனுபவத்தை அடையணும், அந்த பிரம்மானந்தத்தை திளைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா நடைமுறையில வரமாட்டேங்கிறாங்க. ஏன்? என்ன காரணம்? பற்று. இந்த உலக விவகாரங்கள்ல இருக்கக்கூடிய பற்று. நான், எனது அப்படிங்கிற அபிமானம். ஆனா மனசு என்ன சொல்லும்னா, இந்த பரோட்ச ஞானத்துல எனக்கு எல்லாம் தெரியுமே, நானே தான் அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லும். ஆனா நடைமுறை வாழ்க்கையில தான் பிரம்மம் அப்படிங்கிற நிலைப்பாடு என்ன? அங்க ஒன்றுமற்ற நிலை இல்லையா? அந்த அறிவு சொரூபத்துல அப்படியே ஆனந்த நிலையில அமைதியா இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுதான் இங்க பிரம்மானந்தம், பிரம்ம அனுபவம் அப்படிங்கிறது மகான்கள் சொல்றாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துயரங்களுக்கெல்லாம் என்ன காரணம்? நான், எனது அப்படிங்கிற அபிமானம் தான். இப்போ இந்த மாதிரி பாதையில பயணிக்கின்ற பெரும்பாலானவர்கள் நான், எனது அப்படிங்கிற அபிமானத்துல இருந்து கொண்டு இந்த பாதையில பயணிக்கிறாங்க இல்லையா? அவர்கள் வெற்றி பெற முடியாது. ஏன்னா ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது இங்கேயும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கணும் தண்ணி, ஆனா சேத்துலயும் ஒரு பக்கம் காலை வச்சுக்கிட்டு வேலை செய்யணும்னா எப்படி நடக்கும்? அப்படிதான் இந்த மனித உலகத்துல 2 பேரும் 2 விதமா ஓடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி 2 நிலை, இருமை நிலை இருக்கிற வரைக்கும் இறைவன் அனுபவமாக மாட்டான். ஒரே நிலை, இறைநிலை தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு யாரு துணியிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இறை அனுபவம். அதைத்தான் நான் இங்க வெளிப்படையாவே சொல்ல விரும்புறேன். ஏன்னா எல்லாம் ஏதோ பண்றோம், என்னென்னமோ பயிற்சிகள் பண்றோம், முயற்சிகள் பண்றோம். ஆனா இறைவனை அனுபவம் ஆக மாட்டேங்குதுன்னா எப்படி அனுபவம் ஆவான்? நாம தான் நடைமுறைக்கு வர மாட்டேங்கிறோம். அதுதான் இங்க பிரச்சனை. அப்ப இதை பற்றி மகான்கள் எப்படி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா, நமக்கு நிறைய உணர்த்துறாங்க. நான் இந்த ஸ்தூல தேகம் அல்ல, இந்த பஞ்ச புலன்களும் நான் இல்ல, மனம், புத்தி, சித்தம் போன்ற அந்த கரணமும் நான் அல்ல அப்படின்ட்டு நமக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இங்க நான் அப்படிங்கிற அபிமானம் நீ எந்த அடிப்படையில வச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? நானுங்கிறது இந்த உடம்புங்க, நான் இன்னாருங்க, இந்த ஜாதிக்காரங்க, இந்த உத்தியோகம் பண்றாங்கன்னு நாங்க என்ன சொல்லும் போது, அது எதுவுமே நீ இல்லையே அப்படிங்கறத எங்க மகான்கள் சொல்லி, இங்க நானுங்கிற விஷயம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இந்த உடல் கிடையாது, இந்த மனசு கிடையாது. அதாவது அந்த கரணமும் நான் அல்ல, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற அந்த கரணமும் நான் அல்ல. பிராணன் நானா அப்படின்னா இல்ல. பிராணனும் ஒரு தத்துவம். அது இந்த உடலுக்குள்ள உறவாடுது, அவ்வளவுதானே தவிர அந்த உறவாடுகின்ற பிராணனை வச்சு நான் இங்க நம்ம அபிமானிக்க முடியாது. ஏன்னா இங்க பஞ்ச கோஷங்களையும் நம்ம நீக்கிறோம். அன்னமய கோஷம்ங்கிற இந்த ஸ்தூல உடலையும் நம்ம பருவுடலையும் நீக்கணும். மனோமய கோஷம் என்ற மன உடலையும் நீக்கணும். விஞ்ஞானமய கோஷம்ங்கிற புத்தி அதையும் நீக்கணும். பிராணமய கோஷம்ங்கிற பிராணனையும் நீக்கணும். ஆனந்தமய கோஷம் என்கின்ற காரண தேகத்தையும் நீக்கணும். இதுதான் இங்க முக்கியம். அப்ப இந்த 5 கோஷங்கள் நீங்கும் போதுதான் ஆத்ம பிரகாசம் உண்டாகும். அப்பதான் அங்க ஆத்மா வெளிப்படும். அப்ப இந்த நிலைங்கிறது நம்ம எப்படி ஒரு உயர் நிலை அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சும்மா புத்தக அறிவை வச்சுக்கிட்டு நம்ம கலந்துரையாடக்கூடாது, மற்றவங்க கூட பேசி பிரயோஜனம் இல்லை. காரணம் என்னன்னா அது நடைமுறைக்கு ஒத்து வராது. அப்ப இங்க நம்ம உயிருங்கிற ஒரு விஷயம் நம்ம உடல்ல உறவாடிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த உயிரை கொண்டுதான் அந்த உத்தமனை பிடிக்க முடியும். அதுக்குதான் இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்க மகான்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம நிலையில நம்ம பார்க்கிற எல்லாமே நான் கிடையாது. இந்த உடல் நான் அல்ல, இந்த மனம் நான் அல்ல, இந்த 5 புலன்கள் நான் அல்ல அப்படின்னு எல்லாத்தையும் நீக்கிட்டு, ஜாக்கிரத ஸ்வப்ன சுசுப்தியும் நான் அல்ல. இப்ப இங்க நான் சுசுப்தியில நான் தூங்குறேன். அப்ப எனக்கு எனக்கு தெரிஞ்சுக்க முடியுதான்னா தெரிஞ்சுக்க முடியல. கனவுல நான் கனவு காண்றேன். அப்ப எனக்கு தெரிஞ்சுக்க முடியுதா? அப்பவும் தெரிஞ்சுக்க முடியல. சரி, இப்ப நான் விழிப்பு நிலையில பேசிக்கிட்டு இருக்கேனே உங்களோட, இது உண்மையா? இதுவும் உண்மை கிடையாது. இதுவும் நான் கிடையாது. அப்ப எப்படி? இதுக்குதான் ஒரு சின்ன கதை இருக்கு. 2 நண்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளும் போது, ஒரு நண்பன் என்ன பண்றான், தன்னுடைய கனவை பற்றி இன்னொரு நண்பன் கிட்ட சொல்றான். டேய், நான் ஒரு கனவு கண்டேன்டா அப்படிங்கிறான். நண்பன், என்னடா கனவு கண்டேன், எனக்கு சொல்லேன்டா அப்படிங்கிறான். நான் ஒரு இரவுல அப்படியே தூங்கும் போது நான் இறந்துட்டேன்டா, நான் அப்படியே இறந்து விட்டேன்.
நான் இறந்த உடனே என்னை கண்டு எல்லோரும் அழுகுறாங்க. ஐயோ போயிட்டானே போயிட்டானேன்னு சொல்லிட்டு என்னை கண்டு எல்லோரும் அழுகுறாங்க. அழுத பிறகு என்ன பண்றாங்கன்னா, அலங்காரம் எல்லாம் செஞ்சு என்னை தூக்கி வந்து பாடையில வைக்கிறாங்க. என்னை கொண்டு போய் புதைக்கிறதுக்காக தூக்கி வச்சு பாடையில வைக்கிறாங்க. அப்ப திடீர்னு எனக்கு ஒரு விழிப்பு வந்து நான் அந்த இதுல இருந்து விழிச்சுக்கிட்டேன். அப்படி பார்க்கும்போது நான் கனவுல இருந்தே விழிச்சுக்கிட்டேன்டா. இப்ப நான் அப்படியே கனவு கலைஞ்ச உடனே அப்பாடா அப்படின்னு நான் உடனே கனவுல இருந்து விழிச்சுக்கிட்டேன் அப்படின்னு அவன் நண்பன்கிட்ட சொல்றான். அப்ப இதை கேட்ட நண்பன், அது எப்படிடா, நீயே இறந்துட்ட, நீ இறந்த பிறகு நீ அங்க இல்ல, உன்னை யாருன்னே தெரியாது, அப்படி இருக்கும்போது உன்னை தூக்கி அலங்காரம் பண்ணி பாடையில உட்கார வச்சு உன்னை எடுத்துட்டு போனாங்கிறது எப்படிடா நம்ப முடியும்? இறந்தவனுக்கு எப்படிடா அலங்காரம் பண்றது தெரியும், பாடையில எடுத்து படுக்க வைக்கிறது தெரியும், அப்புறம் அவங்க தூக்கும் போது நீ எழுந்திருச்சிட்டேன்னு சொல்ற, இதெல்லாம் நடைமுறைக்கு எப்படிடா ஒத்து வரும்? உண்மையிலே கனவு கண்டதா இருந்தா அந்த கனவுல நான் இறந்தது உண்மையா இருக்கணும், இல்ல உன்னை அலங்காரம் செய்து பாடையில படுக்க வைப்பது எதுவும் உனக்கு தெரியாம இருக்கணும். அப்பதான் நீ வந்து உண்மையிலேயே இறந்துட்டேன்னு அர்த்தம். அப்ப நீ அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னா, அப்ப நீ இறக்கல அப்படிதானே அர்த்தம். அப்ப அது எப்படி கனவு, அந்த மாதிரி ஒரு கனவு நீ காண்பது பொய்யான கனவா தான் இருக்க முடியும் அப்படிங்கறத அவன் நண்பன் எடுத்து சொல்றான். அப்போ இதைதான் இப்ப நம்ம நடைமுறையில பார்க்கணும். இந்த இடத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத மகான்கள் சொல்ல வராங்க அப்படின்னா, அவன் கண்ட கனவு உண்மைதான். ஆனா அந்த கனவுக்கு யார் சாட்சியா இருக்கிறாங்களோ அதுதான் ஆத்மா. ஏன்னா இங்க வந்து நம்ம தூங்கும் போது கனவு காணும் போது அந்த கனவுல நடக்கின்ற சம்பவங்களை பூரா ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு. அதுதான் கனவு கலைந்த பிறகு இந்த நனவு உலகத்துக்கு வந்த உடனே நான் இந்த மாதிரி எல்லாம் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்ல முடியும். இல்லைன்னா எப்படி தெரியும்? நீங்களே கனவு காண்றது தூக்கத்துல இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு தூக்கத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த தூக்கத்துல நடக்கிற ஒரு விஷயத்த வந்து நனவு நிலையில வந்து சொல்ல முடியுது அப்படின்னா, அப்போ அந்த கனவு நிலையை யாரோ ஒருத்தர் சாட்சியா பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. தூக்கத்துல யாரோ ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். அவன் பார்த்ததுனாலதான் நீங்க நனவு நிலைக்கு வந்த உடனே அந்த கனவை எடுத்து உங்களால நண்பன் கிட்ட பகிர முடிந்தது இல்லையா? இதைத்தான் மகான்கள் சொல்றாங்க. இங்கு எல்லாவற்றுக்கும் இந்த ஜாக்கிரதா, சுசுப்தி, சொப்னா இந்த 3 நிலைக்கும் எது சாட்சியாக இருக்கிறதோ அதுவே ஆத்மா, அதுவே இறைவன் அப்படிங்கிற ஒரு உண்மையை இங்க நமக்கு உணர்த்தி, அந்த ஆத்மா தான் நீ, நீதான் அது அப்படின்னு சொல்லி இங்க புரிய வைக்கிறாங்க. அந்த கடவுள் தான் நீ, அதை அறிந்து கொண்டிருக்கிற அந்த உயிர் உணர்வு தான் நீ அப்படிங்கிற இங்க நமக்கு புரிய வைக்க முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா நாம என்ன பண்ணிட்டோம்? இந்த மனசு அப்படிங்கிற ஒரு மாயாஜால வித்தைக்காரங்கிட்ட போய் சிக்கிக்கிட்டோம். இந்த மனசுங்கிற மாயாஜால வித்தை என்ன பண்ணோம்னா, தினம் தினம் விதவிதமான விசை சுகங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணும்? நம்மளை அலக்களிக்க வைக்கும். இல்லாததை இருப்பது போல கொண்டு வந்து காட்டி அதை உண்மை என்று நம்மளை உறவாட வைக்கும். அப்ப அந்த மனதின் வசத்துல நம்ம சிக்கி கொண்டதுனால இப்ப நம்ம என்ன ஆயிட்டோம்? வேற ஒரு உருவத்துல வேற ஒரு பெயர்ல நான் இன்னார் இப்படிப்பட்டவங்கிற ஒரு அபிமானத்துல வாழுகின்ற வாழ்க்கை தான் நமக்கு இந்த உறவுகளை உண்டாக்கி வச்சிருக்கு. அப்ப அந்த உறவுகளுடைய அடிப்படையில இப்ப நான் இது என்னுடைய கணவன், இது என்னுடைய மனைவி அல்லது என்னுடைய குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு அபிமானத்துல நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோமே தவிர, இதெல்லாம் உண்மையில் இருக்கா அப்படின்னா எப்படி இருக்கு? இதெல்லாம் இல்ல. எப்படி கனவு காணும் போது கனவுல இருக்கிற சம்பவங்கள்லாம் உண்மை மாதிரி இருக்கு. ஆனா கனவு கலைந்தது பிறகு அந்த கனவுல இருந்த சம்பவங்களை வந்து பொய் என்று எப்படி நம்ம உணர்றோமோ, அது மாதிரி இந்த நனவு வாழ்க்கையில நம்ம கண்டு கொண்டிருக்கிற இந்த உலக விசேஷ சுகங்கள் எல்லாம் இப்ப உண்மை மாதிரி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மரணத்துல இல்லை இல்லையா? மரணத்துல எல்லாமே காணாம போயிடுது. எப்படிப்பட்ட உறவுகள் இருந்தாலும் யார் யாருன்னே தெரியாது. என்னுடைய குழந்தைங்க யாரு, என்னுடைய கணவன் யாரு, என்னுடைய மனைவி யாரு, எதுவுமே தெரியாது. மரணத்துல ஒன்றுமே தெரியாது. அப்புறம் பேங்க் பேலன்ஸ் தெரியாது, சொத்து பத்துகள் தெரியாது. எத்தனை கோடி சொத்து வச்சிருந்தாலும் மரணத்துல என்னுடைய பேங்க் பேலன்ஸ் வச்சுட்டு வந்திருக்கிறேன், அடுத்த பிறவில எடுத்து பயன்படுத்த போறேன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அப்ப ஒன்றுமே இல்லாத நிலை. இந்த உலகம் என்பது மனதின் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் பெருக்கம். இதைதான் மகான்கள் சொல்றாங்க. அப்போ அந்த மனதை வைத்துக் கொண்டு நாம் நம்மை அறிய முடியுமா? அந்த மனதின் மூலமாகவே உன்னை நீ அறிய வேண்டுமானால் அவன் ஒரு காலம் உன்னை காட்டி கொடுக்கவே மாட்டான் என்றுதான் நீங்க மகான்கள் சொல்றாங்க. நீ எந்த மனதை வைத்துக் கொண்டு உன்னை நீ அறிய ஆசைப்படுகின்றாயோ அந்த மனம் எப்படி உன்னை காட்டி கொடுக்கும்? அப்படி காட்டி கொடுக்காது. ஏன்னா அதுதான் உலக சுகத்துல சிக்கிக்கிட்டு இருக்க. சுகபோகத்தை அனுபவிப்பதற்காக தான் உடல் எடுத்து வந்திருக்கு. அப்ப இந்த உடலினுடைய தேவை என்ன? அந்த மனம் தன்னுடைய ஆசா பாசங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த உடலை கை கொண்டிருக்கு. அதை வைத்துக்கொண்டு அதை உறவுகளோட உறவாடுது, வேணுங்கிறதெல்லாம் அனுபவிக்குது, ஆசைப்பட்டு அந்த ஆசையை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கு. அப்படியே அது காட்டி கொடுக்குறேன்னு சொன்னாலும் இந்த மாதிரி பல விசேஷ சுகங்கள்ல கொண்டு போய் நம்மளை சிக்க வச்சு அல்லல் படுத்துமே தவிர உண்மையில காட்டி கொடுக்காது. மனசு என்ன பண்ணும்னா,
இல்ல நான் உனக்கு ஆத்மாவை காட்டி கொடுக்குறேன், நீ இந்த மாதிரி பயணம் பண்ணீன்னா உனக்கு ஆத்மா காட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும். அதை நம்பிக்கிட்டு மனம் போன போக்குல நாம இதை பண்றேன் அதை பண்றேன்ட்டு என்ன விசேஷ சுகங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அது ஒரு நாளும் மனமானது வெளிப்படுத்தாது, காட்டி கொடுக்காது. இதுதான் உண்மையான அறிவு அப்படிங்கறத காட்டி கொடுக்காது. காரணம் என்ன? மனதுக்கு அது புரியாது. அப்ப நம்ம இங்க என்ன உண்மையிலே செய்யணும்? மகான்களுக்கு நிறைய ஓமானம் கொடுப்பாங்க. அதாவது மனதை நம்ம துறக்கணும். அந்த மனதை வச்சுக்கிட்டு நம்ம இறைவனை, அந்த அறிவை, அந்த ஆத்மாவை அனுபவமாக்க முடியாது. அததான் இங்க மனமற்ற நிலை, மனம் இறக்க கல்லார்க்கு வாயின் பராபரமே அப்படின்னு தாயுமான சுவாமிகள் சொல்றதும், நான் உதியாது உள்ள நிலை, நீ அதுவாய் உள்ள நிலை அப்படின்ட்டு சொல்றாரு இல்லையா ரமண மகரிஷி. இதெல்லாம் மகான்கள் எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, இங்க நானுங்கிற ஒரு ஈகோ மைண்டினுடைய வெளிப்பாடு. அது ஏதாவது ஒரு ரூபத்துல வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒண்ணு நான் இன்னார், இன்ன ஜாதிக்காரன், இவருக்கு மனைவி, இவருக்கு கணவன், இந்த குழந்தைகளுக்கு தாய், இந்த குழந்தைகளுக்கு தகப்பன் அப்படிங்கிற ஏதேனும் ஒரு விதத்துல அது உலகத்துல உறவாடிக்கிட்டே இருந்து இந்த உலக விசேஷங்களே நம்மளை மயக்கி நம்மளை படு பாதாளத்துல தள்ளிடும். ஒரு நாளும் நம்மை மனசு விடுவிச்சுக்கவே விடாது. இதுக்கு நிறைய உதாரணங்கள் கொடுப்பாங்க. இப்ப திருடனை கொண்டே ஒரு திருடனை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டா எப்படி அந்த திருட காட்டி கொடுப்பானா? ஒரு திருட அவனே திருட, அவன் திருடிட்டு எல்லாம் ஒளிய வச்சிருக்கான். அவன்கிட்ட போய் எங்க திருடன் யாருங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு திருடன் கிட்ட கேட்டீங்கன்னா, தெரியலீங்களே, நான் பார்க்கவே இல்லைங்களே அவன் சொல்லுவானே தவிர, இல்லைங்க நான் தாங்க திருட அப்படின்னு தன்னை ஒத்துக்குவானா? அவன் திருடன்கிட்டயே போய் திருடனை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்ற மாதிரி நீங்க மனதுகிட்டயே போய் ஆத்மாவை காட்டி கொடுங்கன்னா எப்படி காட்டி கொடுக்கும்? நிறைய பேர் இதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க இவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய வெளிப்பாட வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது மனசுன்னு தெரியாம அந்த மனம் போன போக்குல போய்கிட்டு நான் ஆத்மாவை அறிஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் ஆத்ம வித்யா படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி தன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறதே மைண்டு தாங்கிறது தெரியாம இப்படி மயங்கி கொண்டிருக்கிற மனிதர்களை தான் நம்ம நடைமுறையில பாக்குறோம். அப்ப இதுக்கு ஒரு விடுதலை வேணும் இல்லையா? இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இந்த மனசு காட்டி கொடுக்காது நம்மள. ஏன் காட்டி கொடுக்க மாட்டேங்குதுங்க மனசு? காரணம், மனசு 2 குணங்கள்ல சிக்கிக்கிட்டு இருக்கு. ரஜோ குணம், தமோ குணம் என்ற 2 குணங்கள்ல சிக்கிக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன? இந்த படைப்பு 3 குணங்களினுடைய அடிப்படையில வெளிப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம்ட்டு. அப்ப சத்துவ குணம்ங்கிறது ஈஸ்வர தன்மை. இந்த ரஜோ குணம், தமோ குணம் என்பது ஜீவர்கள் தன்மை. அப்ப இங்க மனசானது அந்த ஜீவத்துவத்துக்குள்ள இருக்கு. நான் ஜீவன் என்று தன்னை அபிமானித்துக் கொண்டிருக்கு. நான் இன்னார் இப்படிப்பட்டவன், இந்த ஜாதிக்காரங்கிறது என்னென்ன விசேஷ சுகங்களை உள்ள வாங்கிட்டு இருக்கோ அதை ஏற்றி வைத்திருக்கு. இப்ப இந்த பாடத்திட்டத்துல இருக்கிற நாம யாராவது இந்த உலகத்தை விட்டுட முடியுமா? யோசனை பண்ணி பாருங்களேன். என்னுடைய உறவுகளை நான் விட்டுறேங்க, எனக்கு குழந்தைகள் வேண்டாம், மனைவி வேண்டாம் அப்படின்னு துறக்க முடியுமா? மனசு விடாது. அப்ப இங்க நம்ம என்ன பண்ணணும்? அந்த ரஜோகுணம் தமோ குணம் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த உலகம் இருக்கும். அப்ப இந்த ரஜோகுணம் தமோ குணம் இருக்கிற வரைக்கும் இந்த மனசு சாகாது. அப்ப நம்ம எப்படிங்க மனதை சாகடிக்கணும்? அப்பதான் நம்ம அந்த உயர் பரிமாணத்துக்குள்ள வரணும். நம்ம இடத்துல இருக்கிற 3 குணபேதங்கள்ல சத்துவ குணத்துக்கு நம்ம மேல வரணும். அப்ப சத்துவ குணம்ங்கிறது ஒரு உயர் பரிமாண குணம். அது ஈஸ்வரனுடைய நீதிக்குள்ள இருக்கிற குணம். அது ஈஸ்வர குணம். அப்ப அந்த சத்துவ குணம் அப்படிங்கிறது ஒரு சாத்வீக தன்மையில நம்மள அடையாளப்படுத்துறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா இப்ப நீங்க இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வந்திருக்கீங்க, உங்களுக்காக தனியா ஒரு குரூப்பை வேற ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கட்டுப்பாடுகளை வரணும், மனசுக்கான பயிற்சிகளை கொடுக்கணும் அப்படின்னு நான் எவ்வளவு விசை சுகங்களை உங்களுக்கு கொடுத்து இதன் மூலமா நீங்க மாத்திக்கிங்கன்னு சொன்னாலும் எத்தனை பேரால மாற முடிஞ்சுது? ஒருத்தருமே மாற மாட்டாங்க. எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் நான் இந்த பாடத்திட்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, கோடியில் ஒருவன் இதை உணர்வான். அந்த ஒருவனுக்கு தான் இத்தனை விஷயங்களும் கொடுக்கப்படுது. ஏன்னா இந்த விஷயங்கள் யாருக்கு கொடுக்கணுமோ அவர்கள் அதை அடைய வேண்டும் என்ற நியதி இருக்கு. அந்த நியதியை இறைவன் என்ன பண்றான்னா, ஏதேனும் ஒரு பிளாட்ஃபார்ம் வழியா அதை கொண்டு வரணும். அதற்கு ஒரு பாதை வேணும் இல்லையா? உண்மையா அதை தேடுகிறவனுக்கான அந்த தகுதியை உண்டாக்கி கொடுக்கணும். அப்ப அது எந்த வகையில கொடுக்கணுமோ அந்த வகையில அதை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதுக்குதான் மாறி மாறி மகான்கள் வந்துகிட்டே இருக்காங்க. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ஏன் வராங்க? ஏன் ஒருத்தர் சொன்னதை அப்படியே கேட்டு நம்ம நடைமுறைப்படுத்திக்கலாம் இல்லையா? திருப்பி திருப்பி வேற ஒருத்தர் வரணுமா? திருவள்ளுவர் சொன்னதை நம்ம நடைமுறைப்படுத்திருந்தா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு உயர்நிலைக்கு போயிருக்கலாம். திருமூலர் சொன்னதை நம்ம நடைமுறைப்படுத்திருந்தா நம்ம மிக உயரிய நிலைக்கு போயிருக்கலாம். ஆனா திருமூலர் திருமந்திரத்துல சொன்னதை நம்ம கேட்க மாட்டோம். திருவள்ளுவர் திருக்குறள்ல சொன்னதை கேட்க மாட்டோம். இப்ப ஒருத்தர் யூடியூப்ல சொன்னா வேணா கேட்போம். அப்ப என்னன்னா, இதுதான் நம்முடைய மைண்ட். அதாவது இந்த மனசு இப்படி என்ன பண்ணும்னா, ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம கிட்ட இப்படி வச்சு விளையாடி பார்க்கும்.
அந்த விளையாட்டை யார் ஒருவன் தன்னுள் உணர முடியுமோ அவன் தான் விழித்துக் கொண்டவன் விவேகி என்று எங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப நம்ம சாத்வீக குணம், அந்த சத்துவ குணத்துக்குள்ள வரணும்னா முதல்ல நம்முடைய ஹேபிட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகணும். ஆர்ப்பாட்டமான வாழ்க்கை முறையை மாத்தணும். தன்னை நான் இழக்கணும். இதெல்லாம் எத்தனை பேருக்கு சாத்தியம்? ஒருத்தர் 2 பேர் தான். மீதி எல்லாம் சும்மா நம்ம கிளாஸ்க்கு வருவோம், அட்டெண்ட் பண்ணுவோம், தியானம் பண்ணுவோம், போலாம் வரலாம் அப்படின்ட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்க வேண்டியதுதான். சரி ஓடட்டும், ஒரு நாள் மாறட்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அழகா சொல்றாரு, மணிகள் தோறும் சரடு ஊடு இருப்பது போல. இப்போ ஒரு சரடு எடுத்து அந்த சரட்டுல நம்ம மணியை கோர்த்து வச்சிருக்கோம். அந்த மணி அப்படியே கட்டி ஃபுல்லா ஒரு மணி மாலையாக மாற்றி வச்சிருக்கோம். ஆனா அந்த சரடுக்குள்ள பாத்தீங்கன்னா எத்தனை மணிகள், 100 மணியும் கோர்த்தலாம், 1000 மணியும் கோர்த்து வைக்கலாம். அப்ப மணிகளானது எவ்வளவு கோர்க்கப்பட்டிருந்தாலும் அந்த ஒவ்வொரு மணியும் எதோடு தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கு, அந்த சரடோட தொடர்பு வச்சுட்டு இருக்கு. அந்த சரடுல இருந்து விலகாம சரடோடவே இணைஞ்சிருக்கிறது அந்த மணிகள் ஒரு மணிமாலையா காட்சி கொடுக்குது. அதை சொல்றாங்க மகான்கள். அது மாதிரி இந்த ஒவ்வொரு உடல்கள் தோறும் இறைவன் அந்த உயிராக ஊடுருவி இருக்கிறான். இந்த ஒவ்வொரு உடல்களுக்குள்ளயும் அந்த இறைவன் உயிராக ஊடுருவி இருக்கிறான். அப்ப இங்க உங்களுடைய உயிர் வேற, என்னுடைய உயிர் வேற அப்படின்னு நீங்க பிரிக்கவே முடியாது. ஏன்னா எல்லோரும் ஒரே உயிருக்குள்ள ஊடுருவி இருக்கிறோம். நீங்க ஒரு மணி, நான் ஒரு மணி. உருவத்துல நீங்க ஒரு மணி, நான் ஒரு மணி. என்னையே எடுத்து அந்த சரடுக்குள்ளதான் கோர்த்து வச்சிருக்காரு, உங்களையும் எடுத்து அந்த சரடுக்குள்ளதான் இறைவன் கோர்த்து வச்சிருக்காரு. நீங்களும் அதே சரடுக்குள்ளதான் கோர்க்கப்பட்டிருக்கீங்க, நானும் அதே சரடுக்குள்ளதான் கோர்க்கப்பட்டிருக்கேன். ஆனா என்ன, அந்த மணி தன்னை உணராம இருக்கிறது. சரடுலதான் நம்ம கோர்க்கப்பட்டிருக்கோம்னு தெரியாத வரைக்கும் அது தன்னை தனித்துவமான அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனா அது தெரிஞ்சிட்டா நம்ம எல்லோரும் ஒரே உயிர்னு தெரிஞ்சிடும் இல்லையா? அப்ப நம்ம எல்லோரும் ஒரே உயிரை தெரிஞ்ச மறு வினாடி நமக்கு காழ்ப்புணர்ச்சி வருமா? இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், அவன் நல்லவன், இவன் கெட்டவன் அப்படிங்கிற அந்த இருமைகள் வருமா? வரவே வராது. ஆனா வருதே நம்ம மனசுல. இவர் சூப்பருங்க, அவர் மோசங்கன்னு மனசு சொல்லுதா இல்லையா? அவன் நல்லவங்க, இவன் கெட்டவங்கன்னு மனசு சொல்லுதா இல்லையா? அப்ப இதெல்லாம் என்ன காரணம்? இதுதான் மனிதனுடைய அஜ்ஞானம், இருமைகள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இங்க யாரும் உயர்ந்தவன் இல்லை, இங்க யாரும் தாழ்ந்தவன் இல்லை, எல்லாம் ஒருவரே. அந்த உயிரில இந்த இணைப்பு உண்டாக்குனது தெரியாததுனாலதான் இங்க இந்த பேதமை புத்தி, இந்த இருமை மனப்பான்மை நம்ம இடத்திலே உண்டாகி இருக்கின்றதுங்கிற மிக உயரிய விஷயங்களை மகான்கள் இங்க சொல்லி அதை நமக்கு புரிய வைக்க முயற்சி பண்றாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு பரிமாணத்துக்குள்ள அறிவு வளர்ந்திருக்கணுங்கிறத இங்க அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இங்க மனித அறிவுங்கிறது ஒரு மகத்தான அறிவாக அறிவு பரிமாணத்துல நல்லது கெட்டதை பிரிச்சு பார்க்கக்கூடிய தகுதியை அடைஞ்சிருக்கு. அதனாலதான் அதுக்கு உபதேசம் தேவைப்படுது. ஒரு நாயையோ ஒரு பன்னியோ அல்லது ஒரு மாட்டையோ உட்கார வச்சு இந்த உபதேசம் கொடுக்க முடியுமா? கொடுத்தா அது கேட்குமா? அப்ப மனிதர்களுக்கே இந்த உபதேசம் கொடுத்தா ஏன் கேட்க மாட்டேங்கிறான்? மனசு அப்படி அலை பாயுது. இவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்லவாரு அப்படின்னு தேடுது, ஓடுது. பல பக்கங்களை பிரிஞ்சு பிரிஞ்சு பறக்குது மனசு. அப்ப அந்த மனம் அடங்கவே அடங்காது. அந்த மனம் என்னாகும், இன்னும் எதையோ தேடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத இங்க மகான்கள் சுட்டிக்காட்டி, ஒரே சரட்டிலே கோர்க்கப்பட்ட மணிகள் போன்று இங்கு ஒரே உயிரில் தான் நம்ம எல்லோரும் இணைக்கப்பட்டிருக்கிறோங்கிற அந்த உணர்வு நமக்குள்ள உண்டாகின மறு வினாடி இங்க நம்ம இடத்துல எது வெளிப்படும்? அன்பு உணர்வு வெளிப்படும். அந்த அன்பு உணர்வுல எந்த உயிரியாவது நம்ம கொல்ல மனசு வருமா? ஆனா நம்ம என்ன பண்றோம், ஞாயிற்றுக்கிழமையானா போடு, அந்த கோழியை போடு, இந்த ஆடை போடு அப்படின்னு எவ்வளவு உயிர்களை கொண்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்ப ஒவ்வொரு உயிர்களையும் நம்ம எந்த நோக்கத்துக்காக நம்ம உணவாக உட்கொள்கிறோம்? நம்முடைய நாக்கு சுவை, புலன்களுடைய ஆசை, அதுவும் விதவிதமா செஞ்சு பிஸ்ஸா போடு, அப்புறம் பர்கர்ல போடு, அல்லது இப்ப என்னமோ சொல்றாங்களே சில்லி சிக்கன் போடு, அந்த மாதிரி எல்லாம் விதவிதமா போட்டு சாப்பிடு அப்படின்ட்டு எவ்வளவு அட்டகாசங்கள், எவ்வளவு அக்கிரமங்கள் பண்ணிக்கொண்டு இறைவனை தேடுகின்றேன், இறைவனை நான் பிடிக்கிறேன்னா எப்படி பிடிப்பான்? ஒருத்தனும் இறைவனை பிடிக்க மாட்டான். கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு இருப்பான். ஒரு பகட்டுக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு வேணா சுத்தலாமே தவிர இறைத்தன்மைக்குள்ள போக முடியாது. ஏன்னா இறைவன் ஒரே உயிரா இருக்கிறான், ஒரே கயிற்றில் கோர்க்கப்பட்ட மணிகளுக்கு காரணமா இருக்கிறான். அவனை பிடிக்கணும்னா எல்லா உயிர்களையும் நேசிக்கணும். அதைத்தான் ஜீவகாருண்யம்னு வள்ளல் பெருமான் சொல்றார். அப்ப இங்க ஜீவகாருண்யம்ங்கிறது என்னன்னா, எல்லா ஜீவர்களுக்கிடத்திலயும் அந்த கருணை இருக்கணும். அவன் மட்டும்தான் தன்னை உணர முடியுமே தவிர மற்றவர்கள் எப்படி உணர முடியும்? உணர முடியாது அப்படிங்கறத மகான்கள் சொல்றாங்க. அப்போ அதை உணர்ந்து விட்டா என்ன நடக்கும்? அந்த அறிவோடு நம்ம இணைந்து விட்டா உயர்வு தாழ்வு எதுவும் நம்ம கிட்ட இருக்காது, இருமைகளே இருக்காது, சமநோக்கு ஆயிடுவோம். அப்ப அந்த சமநோக்கில் நம்ம இடத்துல என்ன உண்டாகும்? மௌனம் உண்டாயிடும், அமைதி அவ்வளவுதான். இங்க அடையறதுக்கு ஒண்ணும் இல்லை, அதுவே எல்லாமா இருந்து இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்கு. அதுல இது இந்த உடல் ஒரு கருவி, அவ்வளவுதான். நானும் அந்த உணர்வு அப்படின்னு அமைதியான பிறகு இங்க ஆர்ப்பாட்டம் அடங்கிடும், ரொம்ப அமைதிக்கு வந்துடும்.
இதையெல்லாம் அடையணும்ட்டு மகான்கள் ரொம்ப ஆசைப்படுறாங்க. பட்டினத்தார் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அருமையா பாடுறாரு பட்டினத்தாருடைய பாடல். அதையும் ஞாபகப்படுத்துறேன். உண்டதே உண்டும், உடுத்ததே உடுத்தும், அடுத்தடுத்து உரைத்ததே உரைத்தும், கண்டதே கண்டும், கேட்டதே கேட்டும், கழிந்தன கடவுள் நாள் எல்லாம். விண்ட தாமரை மேல் அன்னம் வீற்றிருக்கும், விளவு அரா வீதி வெண்காடா, அண்டரே போற்ற அம்பலத்து ஆடும் ஐயனே உன்னை உய்யுமாறு அருளே அப்படின்னு திருவெண்காட்டு திருவிசைப்பான்னு ஒரு பாடல்ல பட்டினத்தார் அப்படியே கெஞ்சுறாரு சிவபெருமான் கிட்ட. இறைவா என்னை காட்டி கொடு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சாப்பிட்டதையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். திருப்பி திருப்பி அதையே சாப்பிடுறேன். எதை உடுத்திக்கிட்டு இருந்தோம்னா அதையே மீண்டும் மீண்டும் மாத்தி மாத்தி உடுத்திட்டு இருக்கேன். உண்டதே உண்டும், உடுத்ததே உடுத்தும், சாப்பிட்டதையே மீண்டும் மீண்டும் அதே சாம்பார், அதே சட்னி, அதே இட்லி, அதே தோசை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் ஒரே ட்ரெஸ் தான் மாத்தி மாத்தி போடுறேன், கலர் கலரா போடுறேன். அப்படி ட்ரெஸ்ஸை மாத்தி மாத்தி அதை ஏற்கனவே உடுத்திருந்தாலும் மீண்டும் மீண்டும் அதே ட்ரெஸ் தான் உடுத்தினேன். பேசுறது என்ன? ஏற்கனவே பேசுனது தான். நான் ஆத்மாவை அறிய போறேன், நான் இறைவனாக போறேன், நான் பிரம்மமாக போறேன், நான் இந்த கோயிலுக்கு போறேன், நான் அந்த பூஜையை பண்றேன், நான் இந்த ஜபத்தை செய்யறேன் அப்படின்னு இதே பேச்சு தான். ஆனா இதே பேச்சை பேசிக்கிட்டே தான் இருக்கிறேன். உரைத்ததையே உரைத்தும், கண்டதே கண்டும், அதே கோயிலுக்கு தான் போனேன். நேற்று அதே சிவபெருமானை தான் வணங்கிட்டு வந்தேன், இன்றைக்கு அதே சிவபெருமான் கோயிலுக்கு தான் போறேன், நாளைக்கு அதே சிவபெருமான் கோயிலுக்கு தான் போறேன். கண்டதே கண்டும், கேட்டதே கேட்டும், கழிந்தன கடவுள் நாள் எல்லாம். இறைவன் நமக்காக கொடுத்த அந்த வாழ்நாட்களை எல்லாம் இப்படியே வெளியிலேயே காட்டி 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 எல்லாம் வீணாக்கிட்டோம். ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. கடவுள் நாள் எல்லாம் வீணாக கழிந்தன. விண்ட தாமரை மேல் அன்னம் வீற்றிருக்கும், விளவு அரா வீதி வெண்காடா. அப்போ அந்த தாமரை மலரின் மீது அருமையாக வீற்றிருக்கின்ற இறைவா வெண்காடா, அண்டரே போற்ற அம்பலத்து ஆடும் ஐயனே. இந்த அண்ட சராசரங்களும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எல்லா போற்றுகின்ற அம்பலத்திலே ஆடுகின்ற, அம்பலம்னா வெளி, வெட்ட வெளியில, அம்பலத்திலே ஆடுகின்ற ஐயனே உய்யுமாறு அருளே. இவன் தேர்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருப்பா இறைவா அப்படின்னு கெஞ்சுறார். ஏன்னா இதுதான் உண்மையான தேடுதல். எதுக்காக இந்த பாடல் இங்க கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த தாகம் இருக்கணும், இந்த தேடுதல் இருக்கணும். அதாவது இதுக்கு நாங்க வேதாந்தத்துல ஒரு கதை சொல்லுவோம். இப்ப தலையில நெருப்பு பிடிச்சிக்கிச்சுன்னா அந்த தலையில இருக்கிற நெருப்பை அணைக்கிறவன் இருங்க எங்கேயாவது பக்கத்துல நல்ல தண்ணி பாயுதான்னு பாக்குறேன், கிணறு ஏதாவது இருக்கா சொல்லுங்க, இல்ல இருங்க எங்கேயாவது குழாய் தண்ணி வருதா பாக்குறேன், அங்க போய் தான் நான் இந்த தலையை அணைச்சிக்குவேன், அது வரைக்கும் எரியிட்டுங்கன்னு சொல்லுவாங்க. தலைய நெருப்பு பிடிச்சிக்கிச்சு, அடுத்த முன்னாடி பதறிக்கிட்டு ஓடி பக்கத்துல டிச்சு தண்ணி இருந்தாலும் அதுல போய் தொப்புன்னு விடுவானே தவிர அவனுக்கு தேவை தலையை உடனே அணைக்கணும். தலையில் இருக்கிற நெருப்பை உடனே அணைச்சாகணும். இல்லைன்னா திபுதுன்னு பிடிச்சி மண்டையை பூரா எரிச்சிடும், இறந்து போயிடுவான். அப்போ தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு, தன் தலையில எரியக்கூடிய நெருப்பை அணைக்கிறதுக்கு எப்படி ஒரு வினாடி கூட வீணாக்காம ஓடுறான். அந்த ஓட்டம் இங்க ஒரு வினாடி கூட வீணாக்காம இறைவனை நோக்கி ஓடுறவன் தான் இறைவனை அடைய முடியுமே தவிர மற்றவர்களால் இறைவனை அடையவே முடியாது. அதனால இங்க இறைத்தன்மை என்பது என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். இங்க மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எப்பவுமே உண்டதை உண்டுகிட்டு, உடுத்ததை உடுத்துக்கிட்டு, பேசியதையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு, பார்த்ததையே பார்த்துக்கிட்டு, கேட்டதையே கேட்டுக்கிட்டு, அந்த விஷயங்கள்லயே மூழ்கி இருக்கிறவன் எப்படி இறைவன் அடைய முடியும்? அடைய முடியாது. ஆகவே திருவெண்காட்டு ஈசா, இவ்வாறு நான் உளராமல், இவ்வாறு நான் கண்டபடி என்னுடைய மனம் அலைப்பாயாமல் என்னை சரியான திசைக்கு திருப்பி விடு, நீ என்னை ஆட்கொண்டு விடு என்று அந்த இறைவனிடத்திலே மன்றாடுகின்றார் மிகப்பெரிய மகான்களான பட்டினத்தார். அப்ப நாமெல்லாம் ஏமாத்துறோம், நம்மள ஒண்ணுமே இல்லை, அவரோட கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் ஒண்ணுமே இல்லை. அப்ப இது மாதிரி மகான்கள் என்ன சொல்றாங்க, நிறைய விஷயங்கள் நமக்கு உணர்த்துறாங்க. இந்த மாதிரி இறைவனை தேடுறதுங்கிறது ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக கொஞ்ச நேரம் தியானம் பண்றதுனால அதை அடைய முடியாது. எப்பவுமே அந்த இறை நிஷ்டையில, இறைத்தன்மையிலேயே நம்ம இருக்கணும். அப்பதான் அந்த இறைவன் நம்ம உள்ள அனுபவமாக முடியும். அப்ப தாய்மானவர் மாதிரி, இப்ப பட்டினத்தார மாதிரி நமக்கு திருமந்திரத்துல மேலும் திருமலர் இன்னொரு பாடல்ல அழகா சொல்றாரு. அந்த இறைத்தன்மையை உணர்வதற்கான வழிகள் அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு பாடல் இருக்கு. உற்று அறிவு 5ம், உணர்ந்து அறிவு 6 7ம், கற்று அறிவு 8ம், கலந்து அறிவு 9ம், பற்றிய 10ம், பலவகை நாளிகை அற்றது அறியாது அழிகின்றவாறே. இங்க திருமந்திரம் என்ன சொல்லுதுன்னா,
உற்ற அறிவு 5 அப்படிங்குது. உற்ற அறிவு அப்படின்னா நம்ம இடத்துல 5 அறிவுகள் இருக்கு. மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படிங்கிற 5 புலன்கள் வழியாக நாம இந்த அறிவை தெரிஞ்சு வச்சிருக்கோம். எந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்கிறோம், ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். இதெல்லாம் எந்த அடிப்படையில் நம்ம நடைமுறைப்படுத்துறோம்னா நம்ம கிட்ட இருக்கிற புலன்கள் மூலமா தான் பண்ண முடியும். புலன்கள் இல்லைன்னா நமக்கு என்ன சொல்றாங்கிறது காதுல கேட்காது, கண்ணுல என்னத்தை பார்க்க போறோம் ஒன்னும் தெரிய போறது இல்லை. அப்ப இந்த அறிவு 5 அறிவுகள் இருக்கு இல்லையா, இது வழியாக நம்ம எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகின்றோம் அப்படிங்கறத சொல்றாரு. உற்ற அறிவு 5ம் உணர்ந்த அறிவு 6. அப்ப இந்த புலன்களால் இந்த மாதிரி உற்று அறிந்தவையற்றை எல்லாம் மனதுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள உள்வாங்கி கொண்டுதானே நாம அது எது இது இன்னதுன்னு பகுத்தறியும். அப்ப இங்க இது என்னது அது என்னது அப்படின்னு பகுத்து பிரித்து பார்க்கின்ற ஒரு அடுத்த பரிமாண நிலை வந்து மனசு இருக்கு. அப்ப அந்த மனமானது 6ஆம் அறிவு பரிமாணத்துக்குள்ள வந்துடுது. அப்ப 5 அறிவுக்கு இருக்கிற விஷயத்தை தாண்டி 6வது அறிவாக மனம் இருக்கு. அவ்வாறு மனதானது அந்த மாதிரி உள்வாங்கி கொண்டவைகள் எல்லாம் வகைப்படுத்தி தொகுத்து அதை உணர்ந்து கொண்ட வகையில அந்த அறிவுக்கு பேர் வந்து 7ஆம் அறிவு அப்படிங்கிறார். அப்ப இங்க வந்து என்னன்னா நம்ம இது இன்னதுன்னு அப்படி பகுத்தறிந்து பிரித்து பார்க்கின்ற அந்த புத்தி சக்தியில அது 7வது அறிவாக விழித்துக் கொள்ளுது. அதுதான் 7ஆம் அறிவு. ஏன்னா 6ஆம் அறிவு வந்து எல்லா மனிதருக்கும் இருக்கும். ஆனா அந்த நல்லது கெட்டதுங்கிறத பகுத்து பிரித்து பார்க்கின்ற அந்த அறிவு இருந்தா கூட அதனுடைய உண்மைத்தன்மையை உணராம அவனை மறைக்குது இல்லையா, மாயை மறைக்குது இல்ல. எல்லாருக்கும் தெரியும் இறைவன் ஒருத்தர் இருக்கிறான், அவனாலதான் எல்லாம் இயங்குது, அந்த இறை தன்மையினாலதான் இங்க எல்லாம் நடக்குதுங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா எத்தனை பேர் உண்மையிலேயே இறைவனை தேடுறான்? ஒருத்தரும் தேட மாட்டான். அப்ப இது என்ன பரோட்ச ஞானம் தானே, இது வந்து ஒரு ஏற்றி வைக்கப்பட்ட அறிவு தானே தவிர இதனால அனுபவம் ஆகாது, இறை அனுபவம் ஆகாது. அப்போ அந்த மாதிரி பகுத்து பிரித்து புரிந்து கொண்டதுல அந்த தன்மையில திடமா நிக்கணும் இல்லையா, நான் அதுதான் எனக்கு வேணும், வேற எதுவும் வேண்டாம், இதுதான் நன்மைனா அந்த நன்மையை நோக்கி மட்டும்தான் நான் போவேன் அப்படிங்கிறதுல ஒரு திடமா நிக்கணும். அந்த நிலைக்கு உயர்கின்றவன் தான் இன்னொரு பரிமாணத்துக்கு வரான், அவன் 7ஆம் அறிவு பரிமாணத்துக்குள்ள வரான். அப்ப முற்றறிவு பெறுவதற்கு உற்றும் உணர்ந்தும் அறிந்தவைகள் போதாது என்று அறிஞர் பெருமக்கள் உணர்ந்து சொன்னவற்றை எல்லாம், மகான்கள் ஞானிகள் இந்த மாதிரி அவர்களுடைய அனுபவத்துல உணர்ந்து சொன்ன விஷயங்களை எல்லாம் கசடர கற்று அறிந்த வகையிலே நம்முடைய அறிவு வந்து 8 அப்படிங்கிறார், 8ஆம் அறிவு. அப்ப இது மாதிரி ஞானிகள் மூலமா இப்ப நம்ம அத்தியாத்ம யோகங்கிற கல்வியை படிக்கிறோம், இது மாதிரி மகான்களுடைய உபதேசங்களை எல்லாம் நம்ம உள்வாங்குறோம். அப்ப இந்த வகையில நம்முடைய அறிவாற்றலானது 8ஆம் நிலைக்கு உயருது அப்படிங்கிறது சொல்றாரு. அவ்வாறு கசடர கற்று அறிந்தவற்றுக்கு தக நின்று தானே பட்டு அறிந்த வகையிலே அறிவு 9 அப்படிங்கிறார். அப்ப இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்ள வாங்குறோம், காது கொடுத்து கேட்கிறோம், எல்லாம் புரியுதுங்க அப்படின்னு நம்ம வார்த்தையால சொல்லிட்டு அப்படியே நின்றுடாம அதை நடைமுறைப்படுத்துவதற்கான அனுபவ அறிவை நம்ம உண்டாக்கணும் இல்லையா. அப்ப அதுக்கான பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள நம்ம வரணும். அப்ப அந்த பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள நம்ம வந்து அதை உணர்வதற்கான தீவிர முயற்சியிலையும் பயிற்சியிலையும் நம்ம ஈடுபடும் போது அதன் மூலமா நமக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். அந்த அறிவுக்கு பேரு 9ங்கிற. அவ்வாறு பற்று அறிந்தவற்றை எல்லாம் பற்றி கொண்ட வகையிலே அந்த அறிவு 10. அப்ப அந்த 10 தனது அறிந்தாலும் என்ன, அறியாவிட்டாலும் தான் என்ன என்ற கருத்தாக அற்பங்களை எல்லாம் அறிவதிலேயே அவற்றை தனதாக்கி பற்றி கொள்வதிலேயே இவர்களுடைய காலம் கழிகிறது. காலம் கழிகிறது என்பதை அறியாமல் ஐயோ வாழ்வு அழிகிறதே அப்படின்னு இங்க மகான்கள் வேதனைப்படுகின்றார்கள். அற்றது அறியாது அழிகின்றவாறே. அப்ப இங்க நம்ம இதை எப்படி உள்ள புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா அந்த திருமந்திரம் விளக்குது. அந்த பாடல் அனுப்புறேன். உற்று அறிவு 5ம் உணர்ந்த அறிவு 6 7ம் கற்றறிவு 8ம் கலந்தறிவு 9ம் பற்றிய 10ம் பலவகை நாளிகை அற்றது அறியாது அழிகின்றவாறே. இது மாதிரி எதையோ தெரிஞ்சுக்கிறேன், அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன், இப்படியே ஓடிக்கிட்டு இருக்க வேண்டியதான். என்ன விஷயங்கள் நமக்கு அறிவுல எவ்வளவு உயர்ந்து வந்தாலும் இந்த அறிவெல்லாம் நமக்கு புற அறிவு தான். இது பூரா பரோட்ச ஞானம் தான். இது வந்து இறை அனுபவத்தை உண்டு பண்ணாது. அப்ப இதுல இருந்து நம்ம மேல்நிலைக்கு வர வேண்டும் என்ற மகான்கள் இங்க சுட்டி காட்டுறாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட இது போன்ற விசேஷ சுகங்கள்ல சிக்கி கொள்ளாம அதன் போய்களே போய்கொண்டிருக்கிற நம்முடைய மனதுக்கு பிறப்பிடமான ஒரு விஷயம் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மனதுக்கான பிறப்பிடம் வந்து நம்முடைய உயிர் தான். இப்ப நான் அப்படிங்கிற ஒரு ஈகோ வந்து நம்ம இடத்துல எப்ப வெளிப்படுதோ அந்த நான்ங்கிற விஷயம் வந்து உண்மையிலேயே ஒரு இடத்துல இருந்து வெளிப்படுது. அது வந்து நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுணர்வாக அந்த உயிர் உணர்வாக நம்ம இடத்துல அது இருந்து கொண்டே இருக்கு. அப்ப அந்த உயிர் தான் இங்க வந்து எல்லா விஷயங்களுக்குமான பிறப்பிடம். அதைத்தான் இங்க மகான்கள் சொல்றாங்க. அந்த உயிர்ல இருந்துதான் இந்த நான்ங்கிற ஒரு விஷயம் வெளிப்பட்டு அது தன்னை அறிவதற்காக அந்த விஷயத்தை வெளிப்படுத்துது.
அந்த உயிரானது தன்னை தெரிந்து கொள்வதற்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்துறதுக்காக இந்த உடம்பை எடுத்து இந்த உடம்புக்குள்ள ஆக்டிவேட் பண்ணுது. அந்த ஆக்டிவேட் பண்ண மறு வினாடி அந்த நான் இருக்கிறேன்ங்கிற அந்த தன்னுணர்வை இந்த மைண்ட் அப்சர்வ் பண்ண உடனே அங்க மனம் உருவாயிடுது. ஏன்னா எண்ணங்களுடைய எழுச்சியா மனம் உருவான மறு வினாடி மனம் என்ன ஆயிடுது, அது தான் என்று அபிமானித்துக் கொள்ளுது. அந்த உயிரை விட்டுடுது. அந்த அறிவு உயிர் சொல்ல வர்ற விஷயம், அந்த உயிர் மூலமா நமக்கு உலகம் உண்டான விஷயங்கள், மற்ற ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் எழுச்சியில் உண்டான இத்தனை விஷய சுகங்கள் 10 அறிவு வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? என்னென்ன விஷய சுகங்கள் உங்களுக்கு இந்த உலகத்துல கொடுக்கப்பட்டிருக்கோ அத்தனை விஷய சுகங்களும் இந்த மனதானது என்ன நினைச்சுக்குதுன்னா, நான் தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு அகங்காரத்துல ஆடுது. ஆனா அப்படிப்பட்ட அகங்கார மனதை, அலைக்கழிக்கின்ற மனதை ஒருவன் அடக்காமல் அந்த பேருணர்வு நிலையை, அந்த இறை நிலையை, முக்தியை அடைய முடியாது என்று இடைக்காட்டு சித்தர் சொல்றார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்குமிங்கும் அலைக்கழிக்கும் மனம் என்னும் மாடு மட்டும் அடங்கினால் போதும், அவனுக்கு முக்தி நிச்சயம் என்று மகான்கள் சொல்றாங்க. அது இடைக்காட்டு சித்தர் பாடல் என்னன்னா, மனமென்னும் மாடடங்கில் தாண்டவக்கோனே, முக்தி வாய்த்ததென்று என்னேடா தாண்டவக்கோனே. அப்ப இங்க முக்தி, அந்த மோட்சம், அந்த பிறவா பெருநிலை, இறைநிலை அப்படிங்கிறது என்னன்னா, மனமற்ற நிலையில மட்டும்தான் அடைய முடியுங்கிறதுக்கு மேலும் மேலும் ஆதாரத்தை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இது ஏன் மனமற்ற நிலையில தான் அடைய முடியுங்கிறத ஒரு ஆள் சொல்லல, ஒரு சித்தர் சொல்லல, ஒரு மகான் சொல்லல. எல்லா ஞானிகளும் அதையே சொல்றாங்க. எல்லா ஞானிகளும் ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க. மனமென்னும் மாடடங்கில் தாண்டவக்கோனே, முக்தி வாய்த்ததென்று என்னேடா தாண்டவக்கோனே. இடைக்காட்டு சித்தர். அப்ப இங்க மனசுங்கிற ஒரு விஷயம் யாருக்கு இல்லாம போகுதோ, அடங்கி போகுதோ, அது மட்டும்தான் முக்திக்கு கொண்டு போகுமே தவிர, இந்த மனமானது பிரவிற்த்திக்குள்ள, வெளி விவகாரத்துக்குள்ள, விசேஷ சுகங்கள்ல ஏதேனும் ஒரு வகையில சிக்கி கொண்டிருக்கிற வரைக்கும் ஒருவருக்கும் இறை அனுபவம் உண்டாகாது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை நீங்க இங்க உணர்ந்து கொள்ளணும். அப்போ இந்த நிலையிலிருந்து நம்ம இந்த மனதை எப்படி அடக்குவது, இந்த மனதிற்கான வழி, இந்த மனதை எப்படி நம்ம துறப்பது அப்படிங்கிற விரிவான விளக்கங்களை நாளை வகுப்புல பார்க்கலாம். இன்றைக்கு நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது விஷயம் என்னன்னா, என்னுடைய சொரூபத்தை நான் தரிசிப்பதற்கு தடையாக இருப்பது என்னுடைய மனம் அப்படிங்கிற அளவுல இன்றைக்கு புரிஞ்சுக்குங்க. அப்ப இந்த மனம் எப்போ இல்லாம போகுதோ அப்ப மட்டும்தான் இறை தரிசனம் உண்டாகும். அந்த இறைவனே நான் தான் என்ற அந்த சுயானுபவம், சுவானுபூதி நமக்குள்ள வெளிப்படும். அது எப்படி என்னங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். அது கொஞ்சம் விரிவான வகுப்பா இருக்கும். நன்றி. ஓம் தத் சத்.